அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேர் ராமநாதன். பேர் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கேன். நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு. நானும் ரட்சிக்கப்பட்டு வந்தவர் தான். பிரதர் மாதிரி நானும் ரட்சிக்கப்பட்டு வந்தவர் தான். இந்த இடத்துல இங்கே நான் சாட்சி சொல்கிறேன்னா, அந்த சாட்சிக்கு முக்கியமான காரணம் தேவாதி தேவன் கொடுத்த இந்த சிலாக்கியம் தான். அவர் இந்த இடத்துல என்னை நிறுத்தினதுக்காக தேவனுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த இந்த ஆலய ஆயருக்கும் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்புக்காக என்னை ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு போய் இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபையாய் வழி நடத்தி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறோம். அதுக்கு எனக்கு எல்லா விதத்துலையும் உதவியாக இருக்கிற ஐயா வில்படையாவுக்கும் ஸ்தோத்திரம், எங்கள் டீமில் உள்ளவங்களுக்கும் ஸ்தோத்திரம். முக்கியமாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா, உயிரோடு நிற்கிறேன்னா அது காரணம் தேவன் கொடுத்த உயிர் பிச்சை. அவர் எனக்கு செய்த உதவினால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். ஏசப்பா வாழ்நாள் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதே 2005 போரூர் ராமச்சந்திரா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போரூர் ராமச்சந்திரா அது பெரிய ஹாஸ்பிட்டல். அதில் என்ன அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக தெரியுங்களா? பிரெயின் ஃபீவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூளைக்காய்ச்சல். மூளைக்காய்ச்சல் வந்து யாராவது கேள்விப்பட்டு நல்லபடியாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நான் சாட்சி. தேவன் கொடுத்த உயிர் பிச்சை எனக்கு. அல்லேலூயா. தேவன் கொடுத்த உயிர் பிச்சை இந்த இடத்துல நிற்கிறேன் நான். அல்லேலூயா. கண்டிப்பாக நான் இப்போ வந்து எப்போ பெட்டியில் போக வேண்டிய ஆள். 2005 என்னோட காலம் முடிஞ்சது. ஆனால் தேவன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து இந்த இடத்துல நிறுத்திருக்கு. இதே செப்டம்பர் மாதத்தில் தான் எனக்கு நடந்தது. இதே ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, ஃபுல்லாக அன்கான்சியஸ். உங்களை மாதிரி சர்ச்சில் உள்ளவங்க ஜெபித்து என்னை வந்து அந்த இடத்துல உயிரோடு நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் தேவன் வந்து எனக்கு கொடுத்த உயிர் பிச்சை அந்த உயிர் எனக்கு இப்போ இருக்கிறது. ஆனால் அந்த அதே 2005 நான் வந்து உயிர் போராடி இருக்கும்போது டாக்டர் கொடுத்த டைம் என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் 12 மணி நேரம் 24 மணி நேரம் டைம் சொல்லுவாங்க. எனக்கு கொடுத்த 6 மணி நேரம். இல்லைங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு எடுக்கவே மாட்டேங்குது. இனிமேல் அவர் தேர்றது கஷ்டம், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இவர் அதிகபட்சம் 6 மணி நேரம் இருப்பார் அப்படின்னா நான் இப்போ வந்து நிற்கிறேன் உங்க முன்னாடி. அப்போ அவர் கொடுத்த பிச்சை நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு உதவிகரமாக இருக்கணும்ல, நம்ம ஏதாவது செய்யணும்ல. எனக்கு கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்ல 6 மணி நேரம் சொன்னாங்க. ஆனால் அவங்க கொடுத்த ஒரே ஒரு டாக்டர் கொடுத்த ஒரு சின்ன இன்ஜெக்ஷன்னால இன்னைக்கு நான் உயிரோட நிற்கிறேன். அவர் தான் ஒரு டிசிஷன் எடுத்து இது செய்யலாம் அப்படின்னு செஞ்சாங்க. 3 மணி நேரத்தில் கண்ணு முழிச்சார். அல்லேலூயா. அவங்க சொன்ன 6 மணி நேரம் மேலே இருக்க மாட்டாருன்னு, ஆனால் 3 மணி நேரத்தில் என்ன தேவன் கண்ணு முழிக்க வைத்தார். அல்லேலூயா. எப்படி ஒரு பெரிய மிராக்கிள் பார்த்தீங்களா? அதே 2வது பிரெயின் ஃபீவர் வந்து பாதிக்கப்பட்டவங்க கை கால் போயிடும், இல்லை மெமரி லாஸ் ஆகும், இல்லையா சுத்தமாக பேச்சே வராது, ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாமல் தேவாதி தேவன் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து என்னை தப்பிச்சு வைக்கார். இதே இந்த நம்ம ஈசிஆர் ரோட்லேயே தான், மத்திய கைலாஷ் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஆக்சிடென்ட் ஆன போது சொல்லிட்டா, தலையெல்லாம் அப்படி வீங்கிடுச்சு. இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், நீங்கள் இம்மிடியட்டாக கொண்டு போய் இங்கே விஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, விஹெச்எஸ் நீங்கள் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. என்னோட எஸ்ஆர்எம்ல சேர்த்தாங்க, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அங்கே போய் சேரும்போது அவங்க சொன்னாங்க, இவர் எப்படிங்க இவ்வளோ நேரம் உயிரோட இருக்காரு? ஏன்னா தலை, காது, மூக்கு வழியா ரத்தம். ஏன்னா அப்பெல்லாம் ஹெல்மெட்டு கம்பல்சரி கிடையாதா? ஹெல்மெட் எல்லாம் போய் ஒரு சைக்கிளில் போய் குறுக்க ஒரு பையன் வந்து அடிபட்டு கீழே விழுந்து, என்ன ரோடு வண்டி இங்கே கிடக்குது, நான் அங்கே இருக்கேன். வண்டிக்கு ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, எனக்கு தான் அடி, உடம்பெல்லாம் அடி, தலை வீங்கிடுச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ இவரும் தேர்றது கஷ்டங்க, ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் வேற எங்கேயா கூப்பிட்டு போங்க, இங்கே எங்களால் இங்கே வச்சு பார்க்குறதுக்கு வசதி இல்லைன்னு. இம்மிடியட்டாக எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிளான விஷயம். நீங்கள் தலையில் உழுது அடிப்பட்டு யாராவது பிழைக்க முடியுமா? இன்னொன்று என்ன தெரியுங்களா? எனக்கு வந்து சுயநினைவு இல்லை 1 hour. இப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லைங்களா? நான் சொல்கிறது 93 செல்ஃபோன் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க டாக்டர்? யாரை கூப்பிடுறதுலே தெரியல, சரி யாரு என்ன எதுவுமே தெரியல. அவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சிருக்காங்க ஸ்ட்ரெச்சரில். என்ன இவருக்கு தேர்றது கஷ்டம்னு சொல்லி கடைசியாக என்ன ஆச்சுங்களா? ஒரே ஒரு 1 hour கழிச்சு எனக்கு நான் வந்து சுயநினைவு வரவேன், திரும்ப ரியலைஸ் ஆகிறேன். எந்திரிச்சு பார்க்குறேன், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பார்த்தா மூஞ்சி கல்லாரு, அப்படியே என்னாச்சுன்னு எனக்கு, ஆனால் அடிப்பட்டது எனக்கு தெரியல. அப்போ வந்து இந்த பையனை தெரியுதான்னாங்க. ஒரு பையன் இங்கே அவனையும் போட்டிருக்காங்க. தெரியாதுன்னா. நீங்கள் எங்கே விழுந்தீங்கன்னு தெரியுமான்னு? தெரியாதுன்னா. எல்லாமே மறந்துருச்சு எனக்கு. அப்போ உடனே கேட்டாங்க, உங்களுக்கு இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி.
அப்போ வந்து எனக்கு அப்போ ஃப்ரெண்டோட நம்பர் மட்டும், ஏன்னா அவன் வந்து ஒர்க் பண்ணுறான் இமெர்க் கம்பெனி, பெரிய கம்பெனி. நான் சொன்னேன், நானும் ஃபார்மா கம்பெனி தான் வேலை பார்த்தேன், மெடிசன் கம்பெனி இங்கே தான் நம்ம ஈசிஆர்லேயே இருக்குது, மெட்ராஸ் ஃபார்மசூட்டிக்கல்னு சொல்லிட்டு, அதில் தான் ஒர்க் பண்ணேன். அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க நம்பர் கொடுங்க, நாங்கள் பேசி வர சொல்கிறோம். உடனே நான் நம்பர் கொடுக்குறேன். எப்படி தேர மாட்டான்னு சொன்ன என்ன, தலையை வீங்கின என்ன, அந்த இடத்துல நான் அவன் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவன் ஒரு 1/2 hourல வந்துட்டான். வந்துட்டு மீட்டிங்கில் இருந்தவன் இது மாதிரி ஆக்சிடென்ட்டு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்தோடனே என்னடா ஆச்சுன்னா, தெரில, எப்படி நடந்தது தெரிலன்னா, ஏன்னா நடந்தது ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு உடனே சரி எங்கே போகலாம் அப்படின்னா, நம்ம ரூம் பக்கத்தில் இருக்க மாம்பழம், வெஸ்ட் மாம்பழத்தில் எஸ்ஆர்எம் போயிடுவோம்டா அப்படி. எஸ்ஆர்எம்க்கு எப்படா போகணுன்னு எனக்கு ரூட் கேட்குறான். நான் ரூட் சொல்கிறாங்க, இப்படி போ அப்படி போ. இதெல்லாம் நடக்குமா? தேவன் கொடுத்த அந்த ஒரு ஞாபக சக்தி எனக்கு அந்த நேரத்தில் கொண்டு போய் என்னை வந்து அட்மிட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஒரு வாரம் எனக்கு எதுவுமே தெரியாது. 1 week கழிச்சு பார்த்தா எங்கள் ஊர்லேருந்து எல்லாம் பெரியப்பா, அப்பா, தம்பி எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 15 பேர். ஒரு வாரம் அங்கேயே இருக்கிறாங்க. இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு பிறகு என்னை கூட்டு போய் ஊரில், இங்கே வந்து கிளைமேட் நல்லா இல்லைன்னா கோயம்புத்தூரில் தங்கச்சி வீட்டில் கொண்டு போய் வச்சாங்க. அப்படியெல்லாம் கடவுள் என்ன இந்த இடத்துல உயிரோடு நிறுத்தி உங்களுக்கெல்லாம் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். என்கிட்ட சாட்சி இருக்கு, நிறையா இருக்கு, ஆனால் டைம் இல்லை. அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்கள்கிட்ட வச்சுட்டு போகிறேன். நான் அந்த உயிரோடு நின்று இந்த இடத்துல பேசுகிறேன்னா, அது இப்போ நான் வந்து இந்த நிலைமையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் தேவன் கொடுத்த உயிர் பிச்சை, அவர் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா, நான் ஒரு 10 வருஷமா ஐயா கூட சேர்ந்து ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராக்ஸ் ஊழியங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா இந்த 2-3 சாட்சி என்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு இந்த துண்டு பிரசுரத்தினால உயிர் சூசைட் பண்ணிக்க போனவர் வந்து தப்பிச்சிருக்கிறார். இதுதான் இந்த மாதிரி எல்லாம் காரியம் ஏசப்பா ஒரு சின்ன துண்டு பிரசுரத்தினால நடக்கும். தயவு செய்து நீங்க எல்லாம் துண்டு பிரசுரம் கொடுங்க. அது யார நண்பனா இருந்தாலும் சரி, பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, எதுக்க உள்ளவங்களும் சரி, போற வர வழி எங்கேயோ கையில வச்சுக்கோங்க, கொடுங்க. இயேசு உங்க வேற எதுவுமே பேசாதீங்க உங்கள்கிட்ட. நான் நீங்க வந்து மனமா இருங்க, அது நீங்க எதுவும் சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிற ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போங்க. 10 பேர்ல ஒருத்தர் வந்து அது படிச்சாலே போதும். 10 பேர்ல 4 பேர் தூக்கி போடுவான். அதை பத்தி கவலையே படாது. என் கண்ணுக்கு நேரம் எத்தனையோ ட்ராக்ஸ் தூக்கி போடுறாங்க, கவலையே படாது. கொடுத்துட்டு போங்க. அதனுடைய மாற்றத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில அதோட மாற்றம் கண்டிப்பா வரும். நிறைய சாட்சிகள் இருக்கு, ஆனா டைம் இல்லை. அதனால நான் இந்த சாட்சியத்தோட முடிச்சுக்கிறேன். இதுவரை எனக்கு சாட்சி அளிக்க தந்த இந்த தருணத்திற்காக உங்க அனைவருக்கும் நன்றி. தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா.